Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 4ல example 4.25 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா A works 3 times as fast as B and is able to complete the work in 24 days less than the days taken by B. அதாவது A works 3 times as fast as B அப்படின்னு சொல்லிட்டாங்க. And is able to complete அப்படின்னா A எவ்வளோ நாளில் முடிக்க முடியுதுன்னா 24 days less than the days taken by B. அதாவது A Bயோட 24 daysல முடிச்சிருதா வேலையை. புரியுதுங்களா? Find the time in which they can complete the work together. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா ஏவோட 1 day ஒர்க்கும் பியோட 1 day ஒர்க்கையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் இங்கே கொஷனில் ஏவோட 1 day ஒர்க்கும் பியோட 1 day ஒர்க்கும் டைரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் 24. அதாவது பி லேட்டாக முடிக்குது, ஏ சீக்கிரமாக முடிக்குது. கரெக்டுங்களா? எவ்வளோ சீக்கிரமாக முடிக்குதுன்னா 24 days கம்மியாக முடிச்சிருந்தது, 24 daysக்கு உள்ளே முடிச்சிருது. சரிங்களா? 24 days less than days taken by B. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம், பி ஒரு 3 நாளில் ஒர்க் பண்ணுதுன்னா ஏ வில் டூ இட் இன் 1 day. கரெக்டுங்களா? ஏ வில் டூ இட் இன் 1 day. இப்போ ஏ 1 நாளில் முடிச்சிருச்சுன்னா பி 3 நாள் ஆகுது. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஓகே, அப்போ அதான் ஏ 1 day முடிக்குதுன்னா பி 3 நாள் ஆகுது. அப்போ என்னவா இருக்குது? 2 மடங்கு அது ஃபாஸ்டராக இருக்குது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் 2 days. 2 days அது ஃபாஸ்ட்டாக முடிச்சுது. 2 நாளில் அது ஃபாஸ்ட்டாக முடிச்சுது 2 days. அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஏ வில் டேக் ஏவோட 1 day ஒர்க்கும் பியோட 1 day ஒர்க் தானே நம்ம இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஃபாஸ்ட், பி இஸ் ஸ்லோ. ஏ இஸ் ஃபாஸ்ட் பை 2 days. அப்போ என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் 24 daysன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட 1 day ஒர்க் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ எத்தனை நாளில் முடிக்கணும், அந்த 24 daysல பாதியில் முடிச்சிருது, டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ பி ஏ 12 daysல முடிக்குதுன்னா பி 3 × 12 36 daysல முடிக்குது. இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. ஏ சீக்கிரம் முடிச்சிருது, 24 days less than the days taken by B. இப்போ பாருங்கள், இப்போ ஏ 24 days லெஸ் தென் எடுத்துக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா டிஃப்ரென்ஸ் 2 இருக்கிறதுனால நம்ம இது 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 2 days. அப்போது ஏ 12 daysல முடிக்குது, பி 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்குது டேஸ், அதனால் 36 days. இப்போ ஏவோட ஒர்க்கும் பியோட ஒர்க்கும் கண்டுபிடிச்சதுனால நம்ம ஏஸ் 1 day ஒர்க்கும் பிஸ் 1 day ஒர்க்கும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் 1 day டுகெதர் எவ்வளோ முடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ பிஸ் 1 day ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் 1/36. ஸோ ஏ அண்ட் பிஸ் 1 day ஒர்க் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1/12 + 1/36. இப்போ இது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் தான். இது 36 ஆகுது, இங்கே 36 ஆகணும்னா இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3/36 + 1/36 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4/36ன்னு கிடைக்கும். 4/36 இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 9s are 36. ஸோ ஏ அண்ட் பியோட 1 day ஒர்க் 1/9. அப்போ ஏ அண்ட் பி together completed the work in, ஏன்னா நம்ம அகைன் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இல்லையா, completed the work in 1/9ஓட ரெசிப்ரோக்கல் 9/1 is nothing but 9 days. ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் நம்ம சம்மை போடணும். ஃபைனலாக மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுத்து அதோட ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? கொஞ்சம் சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் புரிய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஓகே,
ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.